அதிமுக 100, தமிழக வெற்றிக் கழகம் 100, பாஜக 34 தொகுதிகள். வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். அதாவது ஒரு புறத்திலே சுற்றுப்பயணம், மறுபுறத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தை. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலே தற்சமயம் பலம் என்பது கூடியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பாஜகவை பொறுத்த மட்டில் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும். திமுகவை வெளியேற்றிவிட்டால் அந்த இடத்திலே அதிமுக கண்டிப்பாக ஆட்சியிலே அமரும். அதை வைத்து நாம் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்க்கலாம். அதே போல் 2031 தேர்தலுக்கு இப்போதிருந்தே பாஜக அடித்தளம் போட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த சூழ்நிலையிலே நமது கரூர் பிரச்சனை என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். அந்த பிரச்சனையில் சிக்கி நமது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தில்லாடி கொண்டிருக்கிறார். அவர் என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் தான் இதுவரைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் அந்த விஷயத்தை சாதகமாக பயன்படுத்துகிறது பாஜக அப்படின்னு கூட சொல்லலாம். சமீபத்திலே டெல்லி சென்றார் ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இடத்திலே முக்கியமான தகவலும் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கு நமது விஜய் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு தகவலாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக 100, அதே போல தமிழக வெற்றி கழகம் 100, மீதி இருக்கக்கூடிய 34 தொகுதியில் பாஜக போட்டியிடுவது என தற்சமயம் பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது மொத்தமாக 234 தொகுதிகள். அந்த 234 தமிழக வெற்றி கழகத்திற்கு 100 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 100 தொகுதிகளும், பாஜகவிற்கு 34 தொகுதிகள். இந்த கூட்டணியிலே யார் அதிகப்படியான தொகுதிகளை வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு முதல்வர் பதவி, இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு துணை முதல்வர் பதவி, அதே கடுத்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் மட்டும் கொடுப்பதற்குரிய வேலைப்பாடுகளில் பாஜக மிக தீவிரம் காட்டிக் கொண்டிருப்பதாக தற்சமயம் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிப்பாரா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 100 தொகுதிகள் என்பது மிக மிக குறைவான ஒரு தொகுதி. அதாவது அதிமுக தனி பெரும்பான்மையுடன் 150 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தான் அதற்குரிய கணக்குகளை போட்டுதான் எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் வரைக்கும் வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதிமுகவிற்கு 100 தொகுதி அப்படிங்கிறது மிக மிக குறைவான தொகுதி. அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிப்பாரா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. பாஜக தான் எங்களுடைய கொள்கை எதிரி என சொல்லிக் கொண்டிருக்கூடிய விஜய் கடைசியிலே பாஜகவிலே தஞ்சம் அடைவதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயமாக இருக்கிறது அப்படின்னே கூட. இப்ப பாஜக அல்லாத அதிமுகவாக இருந்தால் இந்நேரம் விஜய் தமிழக வெற்றி கழகம் எப்பொழுதோ அதிமுக கூட்டணி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. அதாவது விஜயை பற்றி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அவதூறுகள் தினம் தினம் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. இதை சாதகமாக பயன்படுத்தி ஒவ்வொரு நபருக்கும் 100 தொகுதிகளை கொடுத்து அதிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு முதல்வர் பதவி என்பது கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டிற்கு பாஜக வந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கூட்டணி என்பது அமையுமா அமையாதா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.